அதே சைஸ்ல அதே மாட்டக்க மாட்டிருக்கு பாருங்க இந்த மீன். அங்க போட ஏன்டா மாட்டின போடுவோம் பெருசு. இன்னைக்கு வந்து நம்ம பிராமின் தூண்டி போட தாங்க வந்திருக்கோம். யாருங்க பொடி மீன் பிடிச்சாச்சு. கெண்டை குஞ்சு 2 வலை கட்டியிருக்கோம். இந்த இங்கே ஒன்று கட்டியிருக்கோம், அது மாட்டோம் அந்த சைடு ஒன்று கட்டியிருக்கோம். இங்கிட்ட வந்து குளம் இருக்குது. அந்த குளத்தில் வந்து இந்த கம்மாயிலேருந்து போகிற தண்ணி அந்த குளத்துக்கு போகுது. அப்போதைக்கு இந்த பிராமின்லாம் ஏறி போகுதுங்க. அங்கேருந்து ஏறி போகுது, அந்த குளத்தில் உள்ள மீன் இறங்கி வருது. அந்த மீனை பிடிக்கிறதுக்காண்டி பொடி மீன் பிடிச்சிருக்கோம். கெண்டை குஞ்சு யாருங்க பொடி வலை போட்டு நல்லா நல்லா சின்ன சின்ன கெண்டை குஞ்சாக பிடிச்சி வச்சுருக்கோம். இதை கொண்டு போய் நம்ம பிராமின் தூண்டி போட்டு பிராமீனை பிடிக்க போகிறோம். யாருங்க பொடி வலை மட்டும் கிடக்குது. வலையில் மீன் பயங்கரமாக மாட்டுதுங்க. பொடி மீன் நல்லா சின்ன பொடி வலை தான். யாருங்க மாட்டிடுச்சு. இப்போ தான் எடுத்தேன் மீன், அதுக்குள்ளேயே மாட்டிடுச்சு. பாருங்க ஒரு நோண்டு பொடிங்க. இது மாட்டை பிடிச்சி கரெக்டாக இருக்கும் மீன் சாப்பிட்றதுக்கு. இதெல்லாம் தெரியுங்க மீன். இதோட கொஞ்சம் பெரிய கண்டஞ்சா தான் நல்லா இருந்திருக்கும். ஆனால் முள் குத்தும் போதே செத்து போயிருங்க. இதெல்லாம் போடுமா போட்டோன்னா அடித்தா நல்லாயிருக்கும். இது எடுத்தாச்சு. முதல் போனீங்க எங்கிட்டு குத்தி வந்துருக்கு. நல்லா குத்திருச்சு. இதே மாட்டை ஒரு 10 கிட்ட அந்த இடத்துல எந்திரிச்சிச்சுங்க. இதே மாட்டை பிராமீன். இப்போ வரிசையாக போட்டு எடுத்துருவோம் எல்லாத்தையும். கெண்டை குஞ்சு இருக்குது. பொடி வலையில் வரிசையாக கெண்டை குஞ்சு மாட்டிக்கிட்டு இருக்கு. நல்லா பலன்னு இருக்கு மீன். வரேன் கரெக்டாக அந்த இடம் தானே. இப்போ அங்கேயே இங்கே தூக்கி போடும். கையில் இப்போ தாங்க போட்டுட்டு வந்தேன், அதுக்குள்ளேயும் கடிச்சிருச்சிங்க. இருக்குல்லடா போகிறது. முழு இடத்துல பார்க்கலாம். வருதுடா மாட்டிருச்சுங்க மீன். 2வது விராக்கண் இந்த இடத்துல பிடிக்கிறது. ஃபஸ்ட்டு கண்ணை விட்டுட்டோம், தப்பிச்சு ஓடிடுச்சு. அது அதே சைஸில் ஆச்சு. அதே சைஸில் அதே மாட்டக்க மாட்டிருக்கு பாருங்க இந்த விரா மீன். ரெண்டாவது மீன் இது வந்து அந்த சைடு நாங்கள் பிடிச்சோம். அந்த சைடு பிடிச்சது என்ன மீன் இருக்குது பாருங்கள். ஃபுல்லும் அந்த தூரில் தாங்க அடிக்குது. இங்கெல்லாம் அடிக்க மாட்டுது. இந்த நம்ம கெண்டை கொஞ்சம் ஓட மேலாப்பில் பிடிக்குது. ஒரு வாட்டியும் எடுத்து போடுவோம் தூண்டி அங்கிட்டு. சிலேபி குட்டிங்க. சிலேபி குட்டி செல்லாப்பட்டுக்கு தான் நம்ம பிராமீன் மாற்றாப்பில். இப்போதைக்கு சிலேபி குட்டியை குத்தி போடுறோம். இந்த கருவத்தூரில் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு மீன் பிடிச்சோம். அதுக்கு முன்னாடியே செல்லாப்பட்டுக்கு தான் ஒரு மீன் பிடிச்சோம். இப்போ அடுத்து இதுக்கு மாட்டுதான் என்னென்னு பார்ப்போம். குட்டி பிடிக்குது பாருங்க. பக்கத்தில் போடா போகாது பிராமீன். இப்போ துரத்தில் விடு, எடுக்காத. அது இருக்குதா? அங்கே போடா. ஏன்டா இங்கே இருக்கா? இங்கே போடா. வாடா. அது அது பெரிய சிலேபி. அது சும்மா சிலேபி முண்டுண்டா எடுக்காண்டா. இல்லை இழுத்துச்சுப்பா. இல்லை சிலேபிடா. அது மீன் கடிக்கல. அமத்துறா மாட்டிடுச்சிங்க ஒரு பிராமீன். இந்த முடிக்கில் போய் இழுத்துச்சோ இங்கே அடிக்குது. இந்த இடத்துல போட்ட தூண்டி மாட்டிடுச்சு பிராமீன். பாருங்க நெட்டி இதா இழுத்துட்டு போகுது. பத்தியா நெட்டி இழுத்துட்டு போகுது. இன்னும் தெளிந்து கங்கி நின்று
மாட்டிடுச்சிங்க. இது எத்தனை 3வது மீனா? இதெல்லாம் சேம் சைஸில் தான் மாட்டிக்கிட்டு இருக்கு. நல்ல மீன். இன்னொரு கண்டை கொஞ்சம் எடுத்துங்க போடுவோம். அடிச்சு கிடிச்சிட்டு வந்துடாமல் கையில் நல்லா மாட்டிடுச்சு. மாட்டின வா கிடக்கத்தை வந்து போடுவோம். கண்டை கொஞ்சம் எடுத்தாரு. போடு உள்ள போடு. மொத்த கையில் எப்படிறா? மொத்த கையில் பிடிச்சிட்டு போடுறா உள்ள இருக்கியா? 3 மீன் உசுரோட இருக்கு. மாட்டு மாயினி பாருங்க, மீன் ஒன்று மாட்டிருக்குங்க. விரா மீன். அது எந்த தூண்டின்னு தெரியல, இந்த தூண்டியா அந்த தூண்டியான்னு தெரியல. அதில் வந்து கீழே கருவை இருக்குது போல். அந்த கருவையில் சிக்கிட்டு கிடக்குது மீன். ஐயோ, எந்த துணி இல்லையாடா? பாருங்க, இந்த கருவையில் இதில் இல்லையாடா? இதில் இல்லை. இப்போ இந்த பாருங்க, பெருசு. இதான கொஞ்சம் பெருசு. இப்போ மாட்டினதுல எல்லாத்துலேயும் இதுதான் பெருசு. இதுதான் பெருசா மாட்டிருச்சிங்க. இல்லைடா, எல்லாம் ஒரு சைஸ் தான்டா. நல்லா முழுங்கிட்டு கிடக்குறா. இது டக்குன்னு செத்துருமே. இது பா, நல்லா ஆக்டிவாலாம் இருக்கு. எடுத்து கொண்டு அறுவலை போட வேண்டியது. எடுக்கணும். இது மட்டும் மீன்லாம் டக்குன்னு செத்து போயிடும். ஃபைனல் மீனுங்க. இதை விட்டுருவா? எத்தனை மீன்? உள்ள விடு கேமராவா. உள்ள விட்டு காமி. உள்ள விடு இருக்கு. உள்ள விடு. அதுக்குள்ள இருக்கட்டும். அங்கேயே வேற பையில இருக்கு. இதில் எத்தனை மீனுங்க இருக்கு? 4 3ஆடா? 3 மீன் 4 மீன் இருக்குங்க சுரோட. சரி, இது தின்னதெல்லாம் கக்கிருச்சு. சரி, எடு. வெள்ளடு வெள்ளடு.